நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 18. வேயல் நிக்கோலா மாக்கியவெல்லி புளோரன்டைன் அவென்யூகளிலே மிகவும் அழகான ஒன்று என அறியப்படுகிறது. எஸ் வடிவ வளைவு அபரீதமான காட்டுப்பரப்புகளின் புதர்களினூடே வளைந்து நெளிந்து செல்கிறது. இலை உதிர்க்கும் மரங்களுடன் அந்த பாதை சைக்கிளிஸ்டுகளுக்கும் ஃபெராரி விரும்பிகளுக்கும் விருப்பமான ஒன்று. அழுக்கடைந்து போன குடியிருப்பு பகுதியை விட்டு வெளியே வந்த சியானா ட்ரக்கை ஒவ்வொரு வளைவிலையும் மிக திறமையோடு ஓட்டிக்கொண்டிருந்தாள். நகரத்தின் மேற்கு கரையில் பசுமையான மரங்கள் அடர்ந்த பகுதியின் வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் கடந்து சென்ற ஒரு தேவாலயத்தின் மணிக்கூண்டு காலை 8 மணியை காட்டியது. லெங்டன் சற்று நிதானித்தார். அவருடைய மனம் தாந்தேயின் நரகத்தினுடைய புதிரார்ந்த பிம்பங்களால் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அத்துடன் அந்த வேனின் பின்னிருக்கையில் 2 சோல்ஜர்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டிருந்த அழகான வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண்ணின் மர்ம முகமும் வந்து போனது. அவள் யாராக இருந்தாலும் அவள் அவர்களிடம் இருக்கிறாள் என்று லெங்டன் நினைத்துக் கொண்டார். அந்த வேனில் இருந்த பெண். ட்ரக் என்ஜின் சத்தத்திற்கும் மேலாக சியானா கூறினாள், உங்கள் மனக்காட்சிகளில் தெரிந்தது அந்த பெண்தான் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? நிச்சயமாக. அப்படியென்றால் கடந்த 2 நாட்களில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவளை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏன் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதும், அவள் ஏன் உங்களிடம் தேடி கண்டுபிடி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் என்பதுதான் கேள்வி. லெங்டன் ஒப்புக்கொண்டார். எனக்கு தெரியவில்லை. எனக்கு அவளை சந்தித்தது எதுவும் நினைவில்லை. ஆனால் அவளுடைய முகத்தை நான் காணும் போதெல்லாம் அவளுக்கு உதவ வேண்டும் என்ற ஆவலால் நான் உந்தப்படுகிறேன். வெரி சாரி, வெரி சாரி. தன்னுடைய வினோதமான அந்த மன்னிப்பு கோரலானது அந்த வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண்ணை நோக்கி கேட்கப்பட்டதாக ஏன் இருக்காது என்று லெங்டன் சட்டென்று வியப்பில் ஆழ்ந்தார். நான் ஏதோ ஒரு வகையில் அவளை கைவிட்டு விட்டேனோ? அந்த எண்ணம் அவர் அடி வயிற்றில் ஒரு முடிச்சை விட்டு சென்றது. லெங்டனுக்கு வெடிக்க காத்திருக்கும் ஒரு ஆயுதம் தன்னுடைய உடலில் இருந்து நீக்கப்பட்டதைப் போல் இருந்தது. எனக்கு எந்த நினைவும் இல்லை. சிறு வயதில் இருந்தே பிம்ப நினைவாற்றல் கொண்டவரான லெங்டனின் நினைவாற்றல் தான் அவர் பெரும் அளவுக்கு நம்பிக்கை இருக்கின்ற தன்னுடைய அறிவு ஜீவிதனத்தின் சொத்து. ஒரு மனிதன் தன்னை சுற்றி இருக்கின்ற சிக்கலான தெளிவற்ற விவரங்கள் ஒவ்வொன்றையும் நினைவாற்றலை இழந்த பின்னர் நினைவுக்கு கொண்டு வருதல் என்பது ரேடர் எதுவும் இல்லாத இருளில் விமானத்தை தரையிறக்க முயற்சி செய்வதை போன்றுதான் இருக்கும். லா மாப்பாவை மறைகுறி நீக்கம் செய்வதுதான் பதில்களை கண்டுபிடிக்க உங்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு என தோன்றுகிறது என்றாள் சியானா. அதிலுள்ள ரகசியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் வேட்டையாடப்படுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கும். லெங்டன் ஆமோதித்தார். தாந்தேயின் நரகம் ஓவியத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் உடல்களுக்கு பின்னணியில் அமைக்கப்பட்டிருந்த கெட்ரோவேசர் என்ற வார்த்தையை பற்றி யோசித்தார். சட்டென்று ஒரு தெளிவான சிந்தனை லெங்டனின் தலைக்குள் உதித்தது. நான் புளோரன்ஸில் கண்விழித்தேன். இந்த பூமியில் புளோரன்ஸை தவிர வேறு எந்த நகரமும் தாந்தேவுடன் இவ்வளவு நெருக்கம் கொண்டது கிடையாது. தாந்தே அலிஜிரி புளோரன்ஸில்தான் பிறந்தார், புளோரன்ஸில்தான் வளர்ந்தார். கதைகளின்படி புளோரன்ஸில் இருந்த பீட்ரீஸ் என்ற பெண்ணிடம் காதல் வயப்பட்டார். புளோரன்ஸில் இருந்த அவரது வீட்டிலிருந்து குரூரமான முறையில் நாடு கடத்தப்பட்டார்.
இத்தாலியில் நாட்டுப்புற பகுதியில் அலைந்து திரிய வைக்கப்பட்டார். வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஏக்கம் அவர் ஆன்மாவில் ஏக்கத்துடன் படிந்து கிடந்தது. நீ அதிகம் நேசிக்கும் எல்லாவற்றையும் கைவிட்டு செல்ல வேண்டும். நாடு கடத்தல் என்னும் வில் எய்கின்ற முதல் அம்பு இதுதான் என்பது நாடு கடத்தப்பட்டதை பற்றி தாந்தே எழுதியது. பாரடைசோவின் 17வது அத்தியாயத்தில் வரும் இந்த வார்த்தைகள் லெங்டனின் நினைவுக்கு வந்தன. அவர் வலது பக்கம் பார்த்தார். பழமையான புளோரன்ஸின் தொலைதூர கோபுரங்களை நோக்கி விரையும் அர்னோ ஆற்றை உற்று நோக்கினார். லெங்டன் அந்த பழைய நகரத்தின் வடிவமைப்பை கற்பனை செய்து பார்த்தார். சுற்றுலாவாசிகள், ஜன நெருக்கடி, புளோரன்ஸின் புகழ்பெற்ற கதிரீற்றல்கள், அருங்காட்சியகங்கள், சேப்பல்கள் மற்றும் ஷாப்பிங் சென்டர்களை சுற்றியுள்ள குறுகலான தெருக்களில் நெருக்கி அடிக்கும் போக்குவரத்து. தானும் சியானாவும் இந்த ட்ரக்கை கைவிட்டுவிட்டு அந்த மக்கள் கூட்டத்தில் கரைந்துவிட முடியுமா என்று லெங்டன் சந்தேகம் கொண்டார். அந்த பழைய நகரத்திற்கு தான் நாம் செல்ல வேண்டும் என்றார் லெங்டன். பதில்கள் என்று ஏதேனும் இருக்குமானால் அவை அங்கேதான் இருக்க வேண்டும். பழைய புளோரன்ஸ் நகரம்தான் தாந்தேயின் முழு உலகமும். சியானா தான் ஒப்புக்கொள்வதை ஆமோதித்தாள். அது பாதுகாப்பானதும் கூட. ஒளிந்து கொள்ள நிறைய இடங்கள் இருக்கின்றன. நான் போர்ட்டோ ரோமானாவிற்கு செல்கிறேன். அங்கே இருந்து நாம் ஆற்றை கடந்துவிடலாம். 6. ஒரு துணுக்குற்ற தொடு உணர்ச்சியை லெங்டன் உணர்ந்தார். நரகத்திற்கு செல்லும் தாந்தேயின் பயணமும் ஒரு ஆற்றை கடப்பதில் இருந்துதான் தொடங்குகிறது. சியானா முழு வேகத்தில் சென்றாள். நிலப்பகுதி மங்கலாக கடந்து கொண்டிருக்க லெங்டன் தன் மனக்கண்ணில் நரகத்தின் பிம்பங்கள் வழியாக ஊடுருவி பார்த்தார். மரணித்தவர்கள், மரணித்துக் கொண்டிருப்பவர்கள், மேல்போஜின் 10 அகழிகள், பிளேக் டாக்டர் மற்றும் அந்த விசித்திரமான வார்த்தை கேட்ரோவேசர். லாமாப்பாவிற்கு கீழே செதுக்கப்பட்டிருந்த வார்த்தைகளை அவர் நினைத்து பார்த்தார். இறந்தவர்களின் கண்களுக்குத்தான் உண்மை புலப்படும். இந்த கருணையற்ற வார்த்தைகள் தாந்தேயிடமிருந்து வந்த மேற்கோள்தானா என்று அவருக்கு சந்தேகமாக இருந்தது. எனக்கு அது தெரியவில்லை. தாந்தேயின் படைப்பு பற்றி லெங்டனுக்கு நன்றாக தெரியும். குறியீட்டியலில் நிபுணத்துவம் பெற்றுள்ள ஒரு வரலாற்று ஆசிரியனாக அவர் பெற்றிருக்கும் புகழானது தாந்தே விவரிக்கும் நிலப்பரப்பில் உள்ளிடப்பட்டிருக்கும் தொடர்ச்சியானதும் விரிவானதுமான குறியீடுகளை பற்றி விளக்கமளிக்க அவரை அவ்வப்பொழுது அழைப்புக்கு உள்ளாக்க நேரிட்டிருக்கிறது. எதேச்சியாய் நிகழ்வாக அல்லது எதேச்சியானதாக அல்லாமல் 2 வருடங்களுக்கு முன்புதான் அவர் தாந்தேயின் இன்ஃபெர்னோ குறித்து விரிவுரை ஆற்றிருந்தார். தெய்வீக தாந்தே, நரகத்தின் குறியீடுகள். வரலாற்றின் உண்மையான மதஞ்சார் குறியீடுகளுள் ஒன்றாக தாந்தே அலிஜிரி பரிணாமம் பெற்றார். உலகம் முழுவதிலும் தாந்தே சமூகங்களின் உருவாக்கத்திற்கு தீப்பொறியாக விளங்கினார். அதில் மிக பழமையான அமெரிக்க கிளையானது மாசூசெட்ஸில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஹென்றி வேர்ட்ஸ்வர்த் லாங்பெலோ என்பவரால் 1881 நிறுவப்பட்டது. நியூ இங்கிலாந்தின் புகழ்பெற்ற கவிஞரான அவர்தான் தெய்வீக இன்பியலை மொழிபெயர்த்த முதல் அமெரிக்கர். அவருடைய மொழிபெயர்ப்புதான் மிகவும் மரியாதைக்குரிய ஒன்றாக இருந்து வருகிறது என்பதுடன் இன்றளவும் அதுதான் பரவலாக படிக்கப்படுவதாகவும் இருக்கிறது. தாந்தேயின் படைப்புகளிடையே குறிப்பிடத்தகுந்த மாணவரான லெங்டன் சொசைட்டா டான்டே அல்ஜீரி வியானா என்னும் உலகின் மிக பழமையான தாந்தே சமூகங்களுள் ஒன்றினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்ச்சியில் பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த நிகழ்வை நடத்தும் பொறுப்பு வியன்னீஸ் சயின்ஸ் அகாடமியிடம் ஒப்படைக்கப்பட்டது.
அந்த நிகழ்ச்சியின் பிரதான வழங்குனர் பணக்கார அறிவியலாளர் மற்றும் தாந்தே சமூகத்தின் உறுப்பினர். அந்த அகாடமியின் 2000 இருக்கைகள் கொண்ட விரிவுரை கூடத்தை பாதுகாக்க நிர்ணயிக்கப்பட்டார். லிங்டன் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது அவரை சந்தித்த அந்த மாநாட்டின் இயக்குனர் அவரை உள்ளே அழைத்துச் சென்றார். அவர்கள் லாபியை கடந்து சென்ற போது அவரால் சமாளிக்க முடியாவிட்டாலும் பின்னால் இருந்த சுவற்றில் பெரிய எழுத்துகளில் பெயிண்டிங் செய்யப்பட்டிருந்த 5 வார்த்தைகளை கவனித்தார். கடவுள் தவறு செய்திருந்தால் என்ன செய்வது? அது லூகாஸ் டிராபர்க் என்று அந்த இயக்குனர் கிசுகிசுத்தார். எங்களுடைய புத்தம் புதிய கலை வடிவம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? லிங்டன் அந்த மிகப்பெரிய எழுத்துக்களையே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவருடைய தூரிகை மிக பெரியதாக இருக்கிறது. ஆனால் அவருடைய கருத்தாழம்தான் சிதறடிக்கப்பட்டதைப் போல் இருக்கிறது. அந்த இயக்குனர் அவரை குழப்பத்துடன் பார்த்தார். பார்வையாளர்களுடனான தன்னுடைய புரிதல் நன்றாக இருக்கும் என்று லிங்டன் நம்பினார். இறுதியாக அவர் மேடையில் நின்றபோது அங்கிருந்தவர்களின் கைத்தட்டல் உயர்ந்து கொண்டே சென்றது. லிங்டன் பார்வையாளர்களை வரவேற்ற போது அவருடைய குரல் ஒலிபெருக்கிகளில் பெரிதாக கேட்டது. இன்று இரவு வரும் பார்வையாளர்கள் தாந்தே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அறிவியலாளர்கள் மற்றும் தாந்தேயை முதல் முறையாக அறிந்து கொள்ளும் ஆவலில் இருக்கும் மாணவர்களையும் உள்ளடக்கியவர்களாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அதனால் மத்திய கால இத்தாலிய காப்பியங்களை ஆராய்வதில் மிகவும் பரபரப்பாக இருக்கும் பார்வையாளர்களுக்காக நான் தாந்தேயை பற்றி சுருக்கமான பார்வையுடன் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கை, அவருடைய படைப்புகள் வரலாற்றில் இருப்பதிலேயே மிகவும் செல்வாக்கு செலுத்தி வரும் ஆளுமைகளுள் ஒருவராக அவர் ஏன் கருதப்படுகிறார் என்பது பற்றி பார்க்கலாம். மேலும் கைத்தட்டல்கள். தன்னுடைய கையில் இருந்த சிறிய ரிமோட்டை பயன்படுத்தி தாந்தேயின் பிம்பங்களை லிங்டன் தொடர்ச்சியாக கொண்டு வந்தார். அதில் முதலாவது தத்துவ புத்தகத்தை இறுக பற்றியபடி ஒரு கதவு வழியில் அந்த கவிஞர் நின்று கொண்டிருக்கும் ஆண்ட்ரியா டெல் கேஸ்டானோவின் முழு நீள சித்திரம். தாந்தே அலிஜிரி என்று லிங்டன் தொடங்கினார். இந்த புளோரண்டைகள் எழுத்தாளர், தத்துவவாதி 1265 முதல் 1321 வரை வாழ்ந்தார். இந்த ஓவியத்தில் ஏறக்குறைய எல்லா சித்தரிப்புகளிலும் காணப்படுவதைப் போன்று தன்னுடைய தலையில் அவர் ஒரு சிவப்பு கெப்போசியாவை மடிக்கப்பட்டு இறுக்கமானதாக காது துளைகளுடன் உள்ள தொப்பி அணிந்திருக்கிறார். அத்துடன் அவருடைய செந்நிற லூகா இடுப்பு கயிறு தாந்தேயை வரைகையில் மிக பரவலாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. லிங்டன் அடுத்ததாக யூபிசி கேலரியில் இருக்கும் பொட்டிசெலி வரைந்த தாந்தேயின் சித்திரிப்பை காட்டினார். அந்த ஓவியத்தில் அவருடைய வலுவான தாடை மற்றும் வளைவான மூக்கு போன்ற தாந்தேயின் மிக முக்கியமான அம்சங்களுக்கும் அழுத்தம் தரப்பட்டிருக்கும். இங்கே தாந்தேயின் பிரத்யேகமான முகம் மீண்டும் அந்த சிகப்பு கேப்பூசி ஓவாவால் சட்டகமிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை அவருடைய மேதமையின் அடையாளமாக பொட்டிசெலி அந்த தொப்பியில் ஒரு கிரீடத்தையும் வரைந்திருக்கிறார். அந்த பாரம்பரிய சின்னமானது கிரேக்கர்களிடமிருந்து பெறப்பட்டது என்பதுடன் இன்றும் கூட கவிதை நாணம் உள்ளவர்கள் மற்றும் நோபல் பரிசு பெற்றவர்களை கௌரவிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. லிங்டன் மேலும் சில படங்களை நகர்த்தி சென்றார். அவை எல்லாமே தாந்தே தன்னுடைய சிவப்பு தொப்பியில், சிவப்பு மேலாடையில், ஞானத்தின் கிரீடத்துடன், அந்த குறிப்பிடத்தகுந்த மூக்குடன் இருப்பதையே காட்டின. தாந்தேயின் உருவத்தை நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் பியாசாடை சாண்டா குரூஸை சேர்ந்த இந்த சிற்பத்தை பாருங்கள். இந்த புகழ்பெற்ற சுவரோவியம்
பெர்கெல்லோ சாப்பலில் கியாட்டோவால் வரையப்பட்டது. கியாட்டோவின் சுவரோவியத்தை திரையிலேயே விட்டுவிட்டு லெங்டன் மேடையின் மையத்திற்கு வந்தார். உங்களுக்கு சந்தேகமே ஏற்படாத வகையில் தாந்தேயின் காலத்தை கடந்து நிற்கும் இலக்கிய மகா படைப்பு தெய்வீக இன்பியல்தான். அது அந்த கவிஞர் நரகத்திற்குள் நுழைந்து தூய்மையாக்கும் பாதையை கடந்து இறுதியாக கடவுளுடன் ஒன்றிணைய சொர்க்கத்திற்கு வந்து சேரும் அச்சமூட்டக்கூடிய விஷயங்களை பற்றி விவரிக்கிறது. நவீன அளவுகோலின்படி தெய்வீக இன்பியல் என்று எதுவும் இல்லை. அது முற்றிலும் வேறு ஒரு காரணத்திற்காக இன்பியல் என்று அழைக்கப்படுகிறது. 14ஆம் நூற்றாண்டில் இத்தாலிய இலக்கியமானது ஒரு தேவைக்காக 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. உயர் இலக்கியத்தை குறிக்க துன்பியல், அது செம்மையான இத்தாலிய மொழியில் எழுதப்பட்டிருக்கும். மற்றொன்று கீழ்நிலை இலக்கியத்தை குறிக்கும் இன்பியல், அது பேச்சு வழக்கில் பொதுமக்களை ஈர்ப்பதற்காக எழுதப்பட்டிருக்கும். ஸ்லைடுகளை நகர்த்திய அவர் முத்திரை பதித்த மிக்கேலியனோவின் சுவரோவியத்தை காட்டினார். அதில் புளோரன்ஸ் சுவர்களுக்கு வெளியே நின்றிருக்கும் தாந்தே தன் கையில் தெய்வீக இன்பியலின் ஒரு பிரதியை வைத்திருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருப்பார். அதன் பின்னணியில் தூய்மைப்படுத்தும் சரிவான மலைத்தொடர்கள் நரகத்தின் வாயிலுக்கும் மேலாக எழுந்து நிற்கும். இந்த ஓவியம் 2ஆம் டுவாமா எனப்படும் புளோரன்ஸில் உள்ள சாண்டா மரியா டெல் ஃபியோரின் கதீட்ரலில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தலைப்பில் இருந்தே உங்களால் யூகிக்க முடிவதைப் போல் என்று லெங்டன் தொடர்ந்தார். தெய்வீக இன்பியலானது பேச்சு வழக்கிலேயே மக்கள் பேசும் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் சொல்ல போனால் அது மதம், வரலாறு, அரசியல், தத்துவம் மற்றும் சமூக விமர்சனத்தின் திறமையான கலவையுடன் வெகு மக்கள் கற்பனையில் காட்சி பூர்வமாக தங்கிவிடும் வகையில் கவனமாக பின்னப்பட்ட புனைக்கதையாகும். இந்த படைப்பு இத்தாலியின் கலாச்சார தூணாக மாறியது. அதாவது தாந்தேயின் எழுத்து பாணியானது நவீன இத்தாலிய மொழியின் விதிமுறையானது. லெங்டன் ஒரு கணம் பேச்சை நிறுத்திவிட்டு தொடர்ந்தார். நண்பர்களே, தாந்தே அலிஜீரியின் தாக்கத்தை மிகைப்படுத்தி கூறுவது சாத்தியமில்லாத ஒன்று. வரலாறு நெடுக்கிலுமே பழைய ஏற்பாட்டை தவிர்த்து எந்த ஒரு எழுத்தும், ஓவியமும், இசையும் அல்லது இலக்கியமும் தெய்வீக இன்பியலை விட மிக அதிகமான அர்ப்பணங்கள், தழுவல்கள், மாறுபாடுகள் மற்றும் மறை குறியீடுகளை பெற்றதில்லை. தாந்தேயின் காப்பிய கவிதையை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கிய புகழ்பெற்ற இசைக்கோர்ப்பாளர்கள், ஓவியர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் மாபெரும் பட்டியலை கூறிய பின்னர் லெங்டன் கூட்டத்தினரை ஆராய்ந்தார். இப்பொழுது சொல்லுங்கள், இன்றிரவு வேறு ஏதேனும் எழுத்தாளர் இங்கே இருக்கின்றனரா? ஏறக்குறைய 1/3 கைகள் உயர்ந்தன. லெங்டன் அதிர்ச்சியுடன் நோக்கினார். ஆஹா, பூமியில் இருப்பதிலேயே இதுதான் மாபெரும் ஆளுமைகள் நிரம்பிய கூட்டம் போலிருக்கிறது. அல்லது இந்த பப்ளிஷிங் அம்சம்தான் உண்மையிலேயே வெஞ்சிவிட்டதோ? நல்லது, எழுத்தாளராகிய உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஒரு பிளர்ப்பை தவிர ஒரு எழுத்தாளர் மதிக்கின்ற விஷயம் எதுவும் இருக்க முடியாது. செல்வாக்கு மிக்க தனிநபர்களிடம் இருந்து வருகின்ற மற்றவர்கள் உங்கள் படைப்பை வாங்குவதற்காக வடிவமைக்கப்படுகின்ற ஒற்றை வரி பாராட்டுதல் தான் பிளர்ப்பு எனப்படுகிறது. மத்திய காலங்களிலும் பிளர்ப்புகள் இருந்திருக்கின்றன. தாந்தேவுக்கும் அவர்களில் சிலர் கிடைத்தார்கள். லெங்டன் ஸ்லைடுகளை மாற்றினார். உங்களுடைய புத்தக உரையில் இது இருந்தால் எப்படி இருக்கும்? அவரை போல் ஒருவர் இந்த பூமியில் இன்னும் கால் பதிக்கவில்லை. மைக்கேல் ஏஞ்சலோ. கூட்டத்தினரிடையே ஆச்சரிய முணுமுணுப்புகள் விரைந்தோடின. ஆமாம் என்றார் லெங்டன்.
சிஸ்டைன் சேப்பல் மற்றும் டேவிட் மூலமாக உங்களுக்கு தெரிந்த அதே மைக்கேல் ஏஞ்சலோ தான் இது. ஒரு பிரதான ஓவியர் மற்றும் சிற்பி என்பதற்கும் மேலாக மைக்கேலோ ஏஞ்சலோ ஓர் அருமையான கவிஞர். ஏறக்குறைய 300 கவிதைகளை அவர் பதிப்பித்திருக்கிறார். அதில் தாந்தே என்று தலைப்பிடப்பட்ட கவிதையும் ஒன்று. அது மைக்கேல் ஏஞ்சலோவின் கடைசி தீர்ப்பு ஓவியத்திற்கு உந்துதலாக இருந்த நரகத்தின் கொடுங்காட்சிகளை விவரித்த கவிஞருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் தாந்தேயின் இன்ஃபர்னோவில் வரும் 3வது பாடலை படித்துவிட்டு சிஸ்டைன் சேப்பலுக்கு சென்று வாருங்கள். பலிபீடத்திற்கு மேலாக இந்த புகழ்பெற்ற ஓவியம் இருப்பது உங்களுக்கே தெரியும். ஒரு தசை பெருத்த அசுரன் பயந்து போனவர்களை நோக்கி ஒரு பெரிய துடுப்பினால் விளாசிக் கொண்டிருக்கும் ஒரு பயங்கரமான படத்திற்கு லெங்டன் ஸ்லைடை மாற்றினார். இவன்தான் தாந்தேயின் நரகத்தினுடைய படகோட்டி சாரோன். இவன் தன்னுடைய துடுப்பால் பயணிகளை அடித்து விரட்டிக் கொண்டே இருப்பான். லெங்டன் இப்பொழுது ஒரு புதிய ஸ்லைடிற்கு வந்தார். அது மைக்கேலோ ஏஞ்சலோவின் கடைசி தீர்ப்பு. அதில் ஒருவர் சிலுவையில் அறையப்படுகிறார். இதுதான் அகாகைட் ஹேமன். பழைய ஏற்பாட்டின்படி தூக்கில் இடப்பட்டவன். இருந்தாலும் தாந்தேயின் கவிதையில் அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். நீங்கள் இங்கே உள்ள சிஸ்டைன் சாப்பலில் பார்ப்பதைப் போல் பைபிளில் கூறப்பட்டுள்ளதை காட்டிலும் தாந்தே கூறியுள்ளதையே மைக்கேல் ஏஞ்சலோ தேர்வு செய்தார் என்றபடி கொஞ்சம் சிரித்து வைத்த லெங்டன் குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னார், இதை யாரும் போப்பிடம் சொல்ல விடாதீர்கள். கூட்டம் சிரித்தது. மனிதர்கள் இதற்கு முன்பு கற்பனை கூட செய்து பார்த்திராத வலியும் வருத்தமுமான உலகத்தை தாந்தேயின் இன்ஃபெர்னோ உருவாக்குகிறது. அவருடைய எழுத்துக்கள் முற்றிலும் நேரடியாக நம்முடைய நவீன நரகம் குறித்த பார்வைகளை வரையுறுக்கின்றன. லெங்டன் சற்று இடைவெளி விட்டார். நம்புங்கள், இதற்காகவே கத்தோலிக்க தேவாலயம் தாந்தேவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய இன்ஃபர்னோ தான் உண்மையானவர்களை பல நூற்றாண்டுகளாக அச்சுறுத்தி வைத்திருக்கிறது என்பதிலும் பயந்தவர்கள் தேவாலயத்திற்கு வருவதை மும்மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதிலும் சந்தேகமில்லை. லெங்டன் ஸ்லைடை மாற்றினார். இதுதான் இன்றிரவு நாம் இங்கே கூடியிருப்பதற்கான காரணம். அந்த திரையில் இப்பொழுது அவருடைய விரிவுரையின் தலைப்பு காட்டப்பட்டது. தெய்வீக தாந்தே, நரகத்தின் குறியீடுகள். குறியீட்டியல் மற்றும் சின்னங்கள் துறையில் மிகவும் செழிப்பாக இருக்கும் தாந்தேயின் இன்ஃபெர்னோவை தான் நாம் என்னுடைய முழு செமஸ்டரிலும் சொல்லிக் கொடுக்க அர்ப்பணித்திருக்கிறேன். இன்றிரவு நரகத்தின் வாசல்கள் வழியாக நாம் தாந்தேவுடன் நடந்து கொண்டே அவருடைய இன்ஃபெர்னோ குறியீடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதை காட்டிலும் சிறந்த வழி வேறு எதுவும் இருக்க முடியாது என்றே நான் நினைக்கிறேன். அந்த மேடையின் விளிம்பிற்கு வந்த லெங்டன் கூட்டத்தினரை ஆராய்ந்தார். இப்பொழுது நாம் நரகத்தின் வழியாக நடந்து செல்ல திட்டமிட்டிருந்தால் நாம் ஒரு வரைபடத்தை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அது சாண்ட்ரோ பொட்டிசெலி தீட்டிய ஓவியத்தை தவிர வேறு எதுவும் தாந்தேயின் நரகத்தை மிகவும் முழுமைப்படுத்துவதில்லை. அவர் தன்னுடைய ரிமோட்டை தொட்டார். பொட்டிசெலியின் அச்சுறுத்தக்கூடிய மாஃபா டெல் இன்ஃபர்னோ அந்த கூட்டத்தினருக்கு முன்னால் தோன்றியது. அந்த புனல் வடிவிலான பாதாள குகையில் விவரிக்கப்பட்டிருக்கும் பல்வேறு கொடூரங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கையில் அந்த கூட்டத்தினிடையே சில விசும்பல்கள் எழுந்தன. சில ஓவியர்களைப் போல அல்லாமல் தாந்தேயின் உரைக்கு விளக்கம் அளிக்கையில் பொட்டிசெலி மிக மிக உண்மையானவராக விளங்கினார். சொல்லப்போனால் மாபெரும் கலை வரலாற்றாசிரியரான ஜியார்ஜியோ வேசாரி தாந்தே மீதான பொட்டிசெலியின் பற்றுதல் தன்னுடைய வாழ்க்கையில் தீவிர நிலைகுலைவை ஏற்படுத்த காரணமாக இருந்தது என்று சொல்லும் அளவுக்கு தாந்தேவை ஆராய்வதில் பொட்டிசெலி மிக அதிகமான நேரத்தை செலவிட்டார்.
தாந்தே சம்பந்தப்பட்ட மற்ற பல படைப்புகளையும் பொட்டிசெலி ஓவியமாக தீட்டியுள்ளார். அதில் இந்த வரைபடம்தான் மிகவும் புகழ்பெற்றது. அந்த வரைபடத்தை நோக்கி திரும்பிய லெங்டன் அந்த ஓவியத்தின் மேல் இடது பக்க ஓரத்தை சுட்டிக்காட்டினார். நம்முடைய பயணம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. மேல் நோக்கிய நிலத்தில் சிவப்பு நிற உடையில் தன்னுடைய வழிகாட்டியான வெர்ஜிலுக்கு அருகில் நரகத்தின் வாசல்களில் தாந்தே நின்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து நாம் தாந்தேயின் இன்ஃபெர்னோவுடைய 9 சுற்றுகள் வழியாக பயணித்து இறுதியில் நாம் சந்திக்கப் போவது. லெங்டன் விரைவாக ஒரு புதிய ஸ்லைடை மாற்றினார். அந்த ஓவியத்திலேயே சித்தரிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிதாக்கப்பட்ட சாத்தானின் படம். ஒரு பயங்கரமான 3 தலையுள்ள சாத்தான் தன் ஒவ்வொரு வாயிலும் ஒருவராக 3 வெவ்வேறு நபர்களை கவ்விக் கொண்டிருந்தது. அந்த கூட்டம் சத்தமாக பெருமூச்சு விட்டது. வரவிருக்கும் கவர்ச்சிகள் குறித்து ஒரு பார்வை என்று அறிவித்தார் லெங்டன். இங்கிருக்கும் இந்த அச்சுறுத்தும் கதாபாத்திரத்துடன் இன்றிரவின் பயணம் முடிவுறுகிறது. இதுதான் நரகத்தின் 9வது சுற்று. இங்குதான் சாத்தான் வசிக்கிறது என்றாலும் லெங்டன் சற்று நிறுத்தினார். இங்கே செல்வது பாதி வேடிக்கையாக இருக்கும். அதனால சற்று பின்னோக்கி சென்று பார்க்கலாம். நம்முடைய பயணம் தொடங்கிய நரகத்தின் நுழைவாயில்களுக்கு செல்வோம். லெங்டன் அடுத்த ஸ்லைடை நகர்த்தினார். ஒரு மலைமுகட்டில் செதுக்கப்பட்ட இருளார்ந்த சுரங்கப்பாதை உள்ள நுழைவாயிலை விவரிக்கும் குஸ்தாவ் டோரோயின் கல் அச்சு. அந்த கதவின் மேலே இருக்கும் குறிப்பில் இவ்வாறு பொறிக்கப்பட்டுள்ளது: இங்கே நுழைபவர்கள் எல்லா நம்பிக்கைகளையும் கைவிட்டு விடுங்கள். ஆகவே லெங்டன் ஒரு புன்னகையுடன் கூறினார், நாம் உள்ளே நுழையலாமா? எங்கோ ஓரிடத்தில் டயர்கள் சத்தமாக கீரிச்சிடும் ஒலி கேட்டது. லெங்டனின் கண்களுக்கு முன்னால் பார்வையாளர்கள் கரைந்து கொண்டிருந்தனர். அவரும் கூட தான் முன்னோக்கி தள்ளப்படுவதை உணர்ந்தார். வேயல் மாக்கியா வெள்ளியின் மையப்பகுதியில் அந்த ட்ரைக் துள்ளி குதித்து நின்றபோது சியானாவின் முதுகுடன் லெங்டன் மோதிக்கொண்டார். குலுங்கிய லெங்டன் அப்போதும் கூட தனக்கு முன்னால் தோன்றும் நரகத்தின் வாயில்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய நினைவுகளை அவர் திரும்ப கொண்டு வந்த போதுதான் எங்கே இருக்கிறோம் என்பதை கண்டார். இங்கே என்ன நடக்கிறது என்றார் அவர். 300 அடிகளுக்கு முன்னால் இருக்கும் போர்ட்டா ரோமானாவை நோக்கி சியானா கை காட்டினாள். அது புளோரன்ஸின் நுழைவாயிலாக விளங்கும் பிரதான பாறை நுழைவாயில். ராபர்ட், நமக்கு ஒரு பிரச்சனை.